வெல்கம் டு யுவர் நியூ ஹோம். என்ன வந்துருச்சு வீட்டுக்கு? சாப்பிடுமா? என்னம்மா? என்ன என்னோட ரொம்ப நாள் ஆசை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு பேட்ஸ் வளர்க்கன்னா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ இஷ்டம் எனக்கு. அதை தேடி வந்த இடம் தான் நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட். நானும் வந்ததுலேருந்து அங்கே இங்கேயும் 1 ஹவராக சுற்றி அலைஞ்சு லாஸ்ட்டாக ஒரு வழியாக குட்டி குஞ்சான்ஸ் அதிகமாக இருக்கிற கடைக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக இந்த 3 குட்டீஸும் சூஸ் பண்ணிட்டேன். அந்த 3இதுலேயும் அந்த குட்டி சோனாக்குருவி ஒன்று இருக்குது. அது பண்ணுற சேட்டை அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொன்றுத்து மேலேயும் ஏறிக்கிட்டு அதை பார்த்ததுமே வாங்கணும்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நம்ம ஆசை நிறைவேறிடுச்சின்னு நினச்சிட்டு 3 சிக்கையும் வாங்கியாச்சு. நான் அம்பத்தூர் போகிறேன்னு சொன்னதும் அந்த கடைக்காரங்களே ஒரு சின்ன கூடையில் மரத்தூள்லாம் போட்டு அவ்வளோ சேஃப்டியாக எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கூடையில் போட்டு அந்த அழகை மேலையும் கீழையும் பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். அந்த கடைக்கார அண்ணனோட ஷோல்டரில் ஒரு ட்ரெயின்டு கண்ணூர் நிற்குது. அதை எவ்வளோ அழகாக அவங்க பேசுகிறதே கவனிச்சுட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது அது. வெல்கம் டு யுவர் நியூ ஹோம். என்ன வந்துருச்சு வீட்டுக்கு? சாப்பிடுமா? என்னம்மா? என்ன சாப்பிடுமா? வீட்டுக்கு வந்து வேலையாக நான் வாங்கிட்டு வந்த ஃபுட்டை அதுக்கு வெண்ணி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அதுக்குன்னு வாங்கிட்டு வந்த ஃபீடிங் சிரஞ்சில் 3 பேருக்கும் மாற்றி நானும் கொடுத்து பார்க்குறேன். ஒருத்தர் கூட வாங்க மாட்றாங்க. அப்போதான் புரிஞ்சுது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டேன்னு நினைக்கேன். 3மே அவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுலேயும் இந்த சோனாக்குருவி என்னை படாத பாடுபடுத்திட்டா. ஒரு வழியாக 3 பேருக்கும் ஃபுட்டை கொடுத்து ஃப்ரீயாக விளையாடுங்கடான்னு விட்டாச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த 3 குழந்தைங்களுக்கும் என்னென்ன பேர் வைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வளர்க்கணுன்னு ஆசை இருக்கலாம்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.